இந்த திருட்டு ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கிற கொலைகள் ஒன்னா ரெண்டாங்க. நான் சொல்றது ஒன்னா ரெண்டா நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். இது சார்ந்தே நான் பேசிட்டு நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். மார்னிங் வந்துட்டு எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து அதோட தான் எந்திரிச்சினேன். நான் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு கேட்கல அந்த நியூஸை எனக்கு ரொம்பவும் வந்துட்டு சரியான ஒரு வழியா இருக்குது. இதே அவங்க அந்த ஃபேமிலி அனுபவிச்சு செத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையும் தரையில் அடித்து அவர் கொலை செய்து ஆற்றங்கரையோரம் வீச்சு விட்டு தப்பியிருப்பதும் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2 வயசு குழந்தைய தரையில அடிச்சு கொள்றதுக்கு எல்லாம் மனுஷனா உனக்கு வேற யாரா நீங்களா அந்த கணவர் அந்த ஹஸ்பண்ட வந்துட்டு சரியான வந்துட்டு ப்ரூட்டலா வந்து கொண்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி, ஏண்டா உனக்கெல்லாம் இதுலதான் அவனை காட்டணுமாடா, அவனுக்கு என்னடா யாரா நீங்களா மனுஷனா வேற எதுமாடா நீங்களாம்? உனக்கு எப்படா சொல்றது? மிருகன்னு சொன்னாலும் மிருகத்துல பேரை சொல்லி அசிங்கப்படுத்த முடியாது. நாய் கூட விசுவாசமா இருக்குண்டா, அது நாயோட கூட கேவலமா இருக்கீங்க நீங்க. இதுல வேற வெக்கமே இல்லாம அந்த ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கலாம், பாதுகாப்பு தமிழ்நாடா, பாதுகாப்பான தமிழ்நாடா, பெண்களுக்கு பாதுகாப்பான். ஏன்டா உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு I'm telling you, the people who going to travel Tamil Nadu, especially India, Tamil Nadu, the state, please be safe. Please think before you travel to Tamil Nadu, because it's not a safest state ever. நான் சொல்லிக்கொள்றேன். ஏன்னா இது தமிழ்நாடு சேஃபே இல்லை. ஏன்னா வயிற்று பழப்புக்காக வந்த மக்கள் இல்லையா, பீகார்ல இருந்து வயிற்று பழப்புக்காக வந்து தமிழ்நாடு வந்தவங்களுக்கு இந்த ஒரு நிலைமைன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க எவ்வளவு நிலைமை நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து மற்ற கண்ட்ரில இருந்தா லைக் நடந்துருமா? இதுக்கு முன்னாடி நடந்தது தானே. ஒரு ஃபாரினர்ஸை வந்து ரேப் பண்ணி வந்துட்டு லைக் அதுக்கு நெகோஷியேட் பண்ணானுங்க இந்த பைத்தியக்கார பிஜேபி கல்லனுங்க. இல்லை நண்பி, எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கல வந்துட்டு நீங்களாம் நான் சொல்லிக்கொள்கிறேன், ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்குன்னா உங்கள் செல்ஃபை நீங்கள் தான் பாதுகாக்கணும். நீங்கள் இந்த போலீஸ்ன்னு சொல்கிறதுலாம் யாருமே இங்கே வந்து பாதுகாக்க போகிறது இல்லை. இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தனுக்கு கீழே வந்து இயங்குற ஒரு நிறுவனம், அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள்லாம் வந்துட்டு ஓட்டர்ஸ், உங்களோட ஓட்டு வந்து அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் தேவைப்படும். அந்த எலெக்ஷன் டைம் தான் தேவைப்படும். எலெக்ஷன் டைம் தான் அவங்க உயிராக பார்ப்பாங்க, உங்கள் மயிராக பார்ப்பாங்க. இந்த பைத்தியக்கார ஸ்டாலினுக்கு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு பதவி வெறியில வந்து என்ன வேணாலும் பண்ணுவான். யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு மக்களை கொண்டு இடத்த பிடிக்கணும்னு சொன்னா பிடிப்பான். இது நாங்க இந்த டைம் அரசியலா பார்க்கணும்னு சில பேர் கேட்பான். ஆனா அரசியலை தான் நாங்க பார்ப்போம். இது அரசியல் தான் பார்ப்போம். நல்லா நீங்க யோசிங்க. சரியா அந்த ஒடிசா கேஸ்ல இருந்து 4 பேர் அட்டாக்ல இருந்து கேஸ் நானே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு டெலிவரி பாய் ரோட்ல போட்டு வெட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட் மேல தலை கல்ல போட்டு கொள்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த காலேஜில் நடந்த இஷ்யூவா இருக்கட்டும், பீப்புள் எல்லாம் ப்ரோட்டஸ்ட் பண்றாங்கடா. டே ஸ்டாலின், பீப்புள் எல்லாம் ப்ரோட்டஸ்ட் பண்ண கண்ணுக்கு தெரியுதா இல்லையாடா உனக்கு? எப்படிடா நீ பார்லிமெண்ட்ல போய் சொல்றா? இது சந்தோஷமா இருக்குன்னு செத்துடுறா பேசாம. ஷேட்.